நம்மலாம் இந்த காலத்துல பிறந்துட்டோம். இப்பெல்லாம் காதலிச்ச உடனே கல்யாணம் தான். இந்த ஜாதி கர்மாந்திரம் எல்லாம் இல்ல பாருங்க. சார், மனுஷன் போட்டிருக்கிற உடையும் உபயோகிக்கிற பொருளும் தான் மாறி இருக்கே தவிர புத்தி இன்னும் மாறல, அப்படியே தான் இருக்கு. ஜாதி வெறி, இனவெறி, மொழி வெறி எல்லாம் அதிகமாயிட்டு இருக்கே தவிர குறைஞ்ச பாடு இல்ல. என்ன சார் பேசுறீங்க? இப்பெல்லாம் எங்க சார் ஜாதி பாக்குறாங்க? ஜாதி எங்க இருக்கு? ஜாதி எங்க இருக்கா? ஜாதிக்கு ஒரு கட்சி இருக்கு சார். கலப்பு திருமணம் பண்றதே பெரிய சாதனையா பேசிட்டு இருக்கோம். ஜாதி எங்க இருக்கு நான் கேக்குறீங்க? அப்புறம் எதுக்கு சார் கம்யூனிட்டி சர்டிபிகேட்? எங்க சொல்லுங்க பாப்போம். கம்யூனிட்டி சர்டிபிகேட் இன்னும் செல்லாது, உண்மையான திறமைக்கு மட்டும்தான் மரியாதைன்னு. அரசாங்கமும் அரசியல் தலைவர்களும் வேணா அப்பாடா இந்த நாடு இனிமே முன்னேறுன்னு சொல்லி ஒத்துக்கலாம். ஆனா மக்களோட மனசு ஒத்துக்காது சார். காரணம் வரலாறுல எவ்வளவோ நல்ல விஷயங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் மறந்துட்டோம். தேவையில்லாத விஷயத்தெல்லாம் மனசுல ஏத்திக்கிட்டோம். ஒருத்தன் ஆண்ட பெருமையை பத்தி பேசுறான், ஒருத்தன் பட்ட கொடுமையை பத்தி பேசிட்டு இருக்கான். இப்படி பேசியே ஒரு விஷயத்தை எல்லாரும் மறந்துட்டாங்க. கொடுமை பண்ணினவனும் இப்ப இல்ல, கொடுமை படுத்தப்பட்டவனும் இப்ப இல்ல. எல்லாம் சமத்துவத்துக்கு வந்துட்டோம். இருந்தாலும் வரலாற்றை பத்தி பேசி எதை சார் தூண்டி விடுறோம்? ஜாதி வெறிய தூண்டி விடுறோம். எதுக்கு சார் இந்த ஜாதி வெறி? சார் நமக்கு எதுக்கு சார் இந்த அரசியல்? இது அரசியல் இல்லம்மா, விழிப்புணர்வுன்னு எதையோ சொல்றாங்களே, அதெல்லாம் விழிப்புணர்வு இல்ல. இதுதான் உண்மையான விழிப்புணர்வு. சரி சார், இதுதான் உண்மையான விழிப்புணர்வு நான் ஒத்துக்கிறேன்.